என்றா நீங்க பஞ்சாயத்து ஐயா லவ் பிரச்சனைங்க. லவ்வா? ஐயா அதான் என் காதல் பிரச்சனை. ஓ காதலா? அட கம்யூனிட்டி அது தமிழ்ல பேசண்டா, ஏன்னா இங்கிலீஷ்ல பேசி உயிரை வாங்குற போர்மோக்கு நாயே. எங்களைய சொம்பு எங்கள ஐயா ரொம்ப களவாடிட்டாங்களேயா. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கணும் போலே. இல்லையா ஆகாசு என்றளவும் பிரச்சனை? ஐயா நானும் ஒரு பொண்ணு காதலிக்கிறேன் ஐயா, நீங்க தான் இப்படின்னா சேர்த்து வைக்கணும். என்னல ஊர்ல இருக்கிற பொண்ணு எல்லாம் ஒன்னதால லவ் பண்ணும், நீ ஒரு பொண்ணை லவ் பண்றியா? நீ ஒரு மன்மத குஞ்சில. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா, நானும் அந்த பொண்ணும் சின்சியரா லவ் பண்றோம், நீங்க தான் சேர்த்து வைக்கணும். தினேஷ் உன் பிரச்சனை என்ன? இல்ல ஐயா நானும் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன். நான் அந்த பொண்ணை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்றேன் ஐயா. அந்த பொண்ணு இல்லாத வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்கலன்னா நான் கிணத்துல வந்து செத்துருவேன். இது ஒரு காதல் விவகாரம். நம்ம ஒரு பூட்டோட சாவியை தொலைச்சிட்ட நேற்றுக்கு யாரு அந்த சாவியை தேடி பிடிச்சி அடிக்கிறது இல்ல, அந்த பூட்டை தான் அட்டின்னு அடிச்சு உடைப்போம். அது போலதான் அந்த காதல்ல ஒரு உடைவு ஏற்பட்டா அதுல உடையக்கூடியது அந்த பந்தம் இல்ல, அந்த பையனுடைய மனசுதான். அதனால இந்த தீர்ப்பை நானே எடுக்க கூடாது, அந்த தமனாவை கேட்டுதான் முடிவு எடுக்கணும். ஏமா தமனா, நீ இதுல யாரமா லவ் பண்ற சொல்லுமா? ஐயா எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் தாங்க ஐயா. ஏமா எதுக்கு உனக்கு 2 நாள் அவகாசம்? ஏன் இப்பயே சொன்னா என்ன? என் புருஷங்கார ஊருக்கு போயிருக்கான், வந்தவனே நான் புருஷன்கிட்ட கேட்டு சொல்றேன் யார கட்டிக்கிறதுன்னு. இது ஒரு பஞ்சாயத்துல என்ன கூப்பிட்டு வந்திருக்க? அட காரி மிஞ்சோனே, வர போலாம்.